ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூசணி விதை பொடி. இது கிராமத்தில் நிறைய வீட்டில் செய்வாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இது தாங்க பூசணிக்காய் விதை. இது நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்குது. இது ஒரு படி அளவு நான் இப்போ வச்சுருக்கேன். ஒரு படி அப்படிங்கும்போது 3லேருந்து 4 டம்ளர் பிடிக்கும். இதை பேனில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வறுத்து எடுக்கணும். இதை வறுத்துட்ருக்கப்பயே நல்லா படப்படன்னு சவுண்ட் வரும். அந்த படப்படன்னு சவுண்ட் வர்றப்போ இந்த பூசணி விதைகள் நல்லா வெடிக்க ஆரம்பித்து அந்த சவுண்ட் வர்றப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு படி பூசணி விதைக்கு 1 டம்ளர் மல்லி எடுத்திருக்கேன். வரமல்லி எடுத்திருக்கேன். மல்லியும் இதே பேனில் போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே 10 இல்லாட்டி 15 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுக்கணும். நல்லா வாசனை வர்றப்போ இதையும் எடுத்து இறக்கிடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து எடுக்கணும். இது நல்லா ஆறுனதும் நல்லா க்ளீனான மிக்ஸி ஜாரில் மல்லி மிளகா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் மல்லியும் இது மாதிரி ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன திப்பிகள்லாம் இருக்கும், அதனால நம்ம ஜலிச்சுட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த பூசணி விதைகளும் நல்லா ஆறிடுச்சு. இதில் சின்ன சின்ன திப்பிகள் இருந்ததுன்னா அதை நீங்கள் முரத்தில் போட்டுட்டு புடச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுக்கணும். ஏன்னா இது எண்ணெய் தன்மை அதிகமாக உள்ளது, அதனால பல்ஸ் மோடில் போட்டுட்டு தான் அரைக்கணும். பல்ஸ் மோட்லனா ஒரு சுற்று விட்டு விட்டு அரைக்கணும். அது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த பூசணி விதை பார்த்திங்கன்னா எள்ளு மாதிரியே எண்ணெய் தன்மை அதிகமாக உள்ளது, அதனால தான் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். முக்கியமான ஸ்டெப் என்னென்னா இதை ஜலிச்சுட்டு தான் சேர்க்கணும். ஏன்னா அதில் குட்டி குட்டி திப்பிகள்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மீதி இருக்க திப்பிகளை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. இதை கடைசியாக அரைச்சி திருப்பியும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு கடைசியாக இந்த திப்பிகளையும் போட்டு அரைச்சிட்டு திருப்பியும் ஜலிச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத கொட்டிடுங்க. இப்போ மல்லி மிளகா அரைச்சதும் பூசணி விதைகள் அரைச்சதும் ஒன்றா கலந்து எடுத்துடலாம். இது கூடயே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் உப்பு சேர்த்து அரைக்கக்கூடாது. உப்பில் நீர்த்தன்மை அதிகமாக இருக்கும், அதனால் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு வேணுனாலும் கலந்துக்கலாம். ரொம்ப ஈஸியானது, ஆரோக்கியமானது இந்த பூசணி விதைகள். இதோட நார்ச்சத்து ஜிங்க் கண்டென்ட் ரொம்ப அதிகம். இதில் இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கடையில் கூட இந்த பம்ப்கின் சீட் கிடைக்குது, வாங்கி இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி செஞ்சு மாதக்கணக்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கொடை குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.